இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இது வந்து ரேபிட் ஃபயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார், அந்த முக்கியமான பத்திரிகை. முதலமைச்சர் விஜய்க்கு பிடித்த உயிரினம் எது? ஆ குருவி, ஆ சுறா, ஈ ஹைனா, ஈ குதிரை. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு நைனா தான். நைனா ஐனா ஊ நைனா ஈ கெடுத்தா தானே? ஆமா, ஈ ஊ கரெக்ட். ரெண்டாவது கேள்வி, இலங்கினத்துல போய் சேர்த்திருக்கீங்க சார். நான் பொதுவா சொல்றேன். இளைஞனத்திலேயாவது சேர்த்தாரு, சந்தோஷப்பட்டுங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இதுவரை எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பார்? fill in the blanks. என்ன உனக்கு தாண்டா தெரியும், எடுவட்ட வேலை. எங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு பொழப்புமானா இல்ல, உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க. இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவது என்றால் என்ன? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இட்டுன்னு போலாம் நினைக்கும் போது ஐயோ ஐயோ சாமி இருக்கு, அதை போட்டே ஆகணும். இட்டுன்னு வருதுன்னா துபாய்க்கு இட்டுன்னு போயிட்டு அப்படியே லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு எல்லாரும் இட்டுன்னு வரதுக்காக திருப்பி ஏர்போர்ட்டில் போய் நின்னா தெரியுங்களா, போலீஸ்காரு போடா மூடிட்டு அப்படின்ட்டாரு. அதான் இட்டுன்னு வரும்போது படுற அவமானம். இடுப்பை கொண்டு போய் இடுப்பை பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம டிஎஸ்பி அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் இடுப்பை. டிஎஸ்பி ஐயோ, நல்ல ஸ்டெப் ஆச்சு, நல்ல பாட்டாச்சு. அது கில்லி படம் தானே அது? கில்லியா? அப்படி போடு. அப்படி போடு அதானே. போலீஸ் வந்துச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ என்ன சார் சொன்னாப்ல, எனக்கு சொல்லுங்க. எனக்கு உடம்பு மயக்கம் வருது, எனக்கு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனா நேத்து அவர் பேசினது என்ன தெரியுமா? நிர்மல், உனக்கு நான் சொல்றேன், யாரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அண்ணனை பத்தி சொல்றாப்ல. நிர்மலே, நான் ரவுடிக்கெல்லாம் ரவுடி. டேய், நீ தாத்தாக்கு தாத்தான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு போயிருவேன்டா. ஆனா நீ ரவுடிக்கெல்லாம் ரவுடின்னு ஒற்றே போலீஸ், ஒரு போலீஸ் வந்து ஐயோ எனக்கு உடம்பு இல்லை, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு சார் நான் சொல்லலை, நம்ம தளபதி களத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அக்கியசி அவரம் செம்மையா போகுதுன்னு சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட, நீங்க நம்புனீங்களா? இதான் மேட்டர். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஜனநாயகன் வேற வரப்போகுது, எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க, எவ்வளோ வெயிட்டிங்ல இருக்கீங்க ஜனநாயகனுக்காக? அதை முதல்ல போயிடுவோம், மற்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். நாங்க எவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கோம் அப்படின்றத விட எவ்வளவு வயிற்றுல இருக்காங்க தெரியுமா? ஏன் என்ன அந்த மனுஷன் நாங்கள் விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் நடித்த படத்துக்கே அவரே உட்காந்து கைது போட்டு காலை சோக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. இதில் வந்து ஒரு ஆள் வந்து படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுனது, ஒரு அமைச்சர் லீவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸு, வேலைக்கு போகிறவங்க, ரசிகர்லாம் போயிட்டு சார் லீவ் வேணும். எதுக்குப்பா லீவ் வேணும்? 23 எதுக்கு லீவ் வேணும்? குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். டேய், என்னடா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்றீங்க? ஆமாம், சாமியை பார்க்க வேணாமா, அதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவனுங்க அப்படி வந்துட்டானுங்க பேட்டர்னு. இதெல்லாம் சில பேர்லாம் வந்து போட்டிருக்காங்க தேட்டர்ஸ் எல்லாமே கூட, பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டிக்கெட் இல்லை அப்படின்னு போட்டு பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி போய் ரிமாரியாதான். நான் சொந்த புள்ள எவ்வளவு பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும். யாரு சொல்லுங்க? முன்னாள் எம்எல்ஏ. அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக காலையிலே எந்திரிச்சு ஓடி வாக்கிங் வந்து அவரும் மாசுவும் எப்படி போயிட்டு இருக்கு படம் மாமன்னன், என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு. ரிவ்யூ போட்டாங்களா 2 பேரும் சேர்ந்து? அப்போ என்னென்னமோ செஞ்சு குரல் வித்த காமிச்சோம். பொண்ணைய புள்ளையா பெற்றதுக்கு இன்னைக்கு நான் எங்க வந்து நிக்கிறேன், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு என்னைய கொண்டு போய் விட்டுருக்கிறேன். உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தவனும் சரி, என் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நல்லா இருக்கா, ஓகேவான்னு டான்ஸர் ஆட விட்டுட்டு கடைசியில் என்னை விட்டுட்டு திருப்பி என் கூடயே காரில் ஏறி என் கூடயே வந்து அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த காணொலிலாம் பார்க்கும்போது சார், அந்த வடிவேல் உண்மையாலுமே போகிரி படத்தில் அழுகிறதுக்கு ஆள் வச்சுருப்பாப்புல இல்லை, அந்த மாதிரி சீனை ரீக்ரியேட் பண்ணி இன்றைக்கி ஒரு பதிவு போட்டாங்க. என்ன பதிவுனாக்கா, தமிழ்நாட்டு அரசியலிருந்து விடுபட்டு கொள்கிறோம். யார்? தமிழ்நாட்டு அரசியல் நீ எப்பயுமே வர முடியாதுன்றதை எவ்வளோ கௌரவமாக போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியலேருந்து விடுபட்டு கொண்டு டெல்லி அரசியலுக்கு பயணப்பட போகிறாங்க. யாரு?
யாரு ஃபாதரு Daddy. போட்டிருக்காங்க. நான் என்ன சும்மாவா சொல்றேன்? டெல்லி அரசியலை நோக்கி ஏய் உள்ளூர் சந்தையிலே விலை மாடு அந்த மாடு வந்து விலை போக இல்லையா இதுல முருகேசா என்ன இங்க எந்திரிச்சு இல்ல சார் அப்படி சொல்ல முடியாது சார். கரெக்ட். ஏன்னா அது அவங்க அது வேற அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுறலாம். அதனால அது அது சரி. இல்ல நான் சொல்ல வந்தது மவுண்ட் ரோட் புரட்சியா? மவுண்ட் ரோட் ஏதோ ஒரு புரட்சி, அது மவுண்ட் பேட்டன் புரட்சி. ஸோ டெல்லி அரசியலை நோக்கி பயணப்பட போகிறோம். யார் கூட சேர்ந்தனா மோடி கூட. ஆமா, வேற யார் இருக்காங்க? அங்க இருந்தவங்க தான் இங்க வந்துட்டாங்கல்ல. ராகுல வந்து ஒத்துக்க மாட்டாராமா. அதனால வந்து யார்ப்பா பிஎம்னு கேட்டா ஆர்எஸ் பாரதி. நாங்களே என்ன நாங்க தான்? யாரு? அவர் இருக்காருல்ல, அவரு தான். அதாவது சத்தியமா இப்படி ஒரு என்ன சொல்றது கூச்சமே இல்ல. கூச்சம் இருக்கிறவனுக்கு அங்க என்ன வேலை? அதானே, அதுவும் கரெக்டு தான். அங்க என்ன வேலை சார்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாங்களே என்னையா பண்ண போறேன்? நாங்களே பிரதமர், அப்புறம் நாங்களே ஜனாதிபதி, அப்புறம் முருகேசா கொடுத்த காசுக்கு மேலே கூற நாங்கள் ஒய்யாலன்ற மாதிரி இவ்வளோதான் அவங்க நிலவரம் சார். சார் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் திருவிழா தான் சார். ஏன்னா நீங்கள் படத்தை லீக் பண்ணீங்க, படத்துக்கு இடையூறு கொடுத்தீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, கூட பத்தாதுக்குன்னு இது பத்தாதுன்னு சொல்லி கரூரில் வந்து விஷயம் நடக்குது. கரூரில் ஷூட்டிங் நடந்துச்சுட்டு கம்பைண்டாக எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் ஒரு மாணவுக்கும் பிரயோஜனம் இல்லை. கரெக்டுங்களா? தூக்கி அடிச்சிட்டாங்க. நாளைக்கு பாரு, இன்றைக்கி இப்போவே டிக்கெட்டில் வந்து மலேசியா மறுபடியும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு சார். சரியான ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஆடியோ லான்ச் அங்கே தான் நடந்துச்சு, கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் நடந்துச்சு. இப்போ இதே போல் உலகம் முழுக்க தளபதியை இன்றைக்கு தூக்கி கொண்டாடக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு வருத்தமும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷம். ஆமாம், டைட்டில் கார்டு வருது பார்த்தீங்களா? சும்மா சொல்லலடா. அதாவது டைட்டில் கார்டில் கணிச்சு சொல்லியிருக்கோம், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்ட்டு. மிச்சம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால அந்த வருத்தத்தை அதை வந்து மக்களுக்கு தெரியாத மாதிரி அதை கொண்டாடி, ஏன்னா மறுபடியும் அண்ணனை அப்படி பார்க்க முடியுமா அப்படின்றது தெரில. ஆனால் வேண்டிக்கிறோம் திருப்பி இப்படி பார்க்கணும். நான் வந்து தளபதிட்ட வைக்க பர்சனல் வேண்டுகோளே இதுதான். நீங்கள் ஒன்று வேணாம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க போதும். என்ன சார்? நாங்கள் ரொம்பலாம் ஆசைப்படுறோம். நான் கேட்பேன், எனக்கு ஓகே தான். வருஷத்துக்கு ஒன்று கொடுங்கலாம் கேட்கல. தளபதிட்ட எங்கள் அண்ணன்ட்ட நீங்கள் அண்ணன் தான் நீங்கள் சொன்னீங்க, இது வந்து எலெக்ஷன் இல்லை எமோஷன். நீங்கள் அப்போ எங்கள் எமோஷனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், மதிப்பளிப்பீங்க நம்பி. இது என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக உங்களை நேசிக்கக்கூடிய கோடி மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே என்ன பிடிச்ச கோடி பேர் வெளியில் இருக்கிறானான்ட்டு, அந்த கோடி பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் அண்ணன் கன்வே பண்ணிடுங்கன்ட்டு அதை இதன் நம்ம காணொலி மூலம் கன்வே பண்ணுறேன். அண்ணன் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒரு விஷயந்தான், எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க, அது போதும். எம்ஜிஆர் செஞ்சார்ல சார், அதே போல் நீங்கள் நடித்து கொடுங்க. ஏன்னா இந்த பாண்டிங் வந்து இப்போ பிறந்த 3 வயசாக இருக்கிற குழந்தை வரைக்கும் தெரிஞ்சிருச்சுல, அடுத்து வர குழந்தைக்கு தெரியணும்ல. சொல்லி வளர்ப்பாங்க இவ்வளோ படம் இருந்தாலும், இதை வந்து அப்படியே வழி வழியாக கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது அடுத்து 34 பிஎம் கேண்டிடேட்டாக நம்ம எதிர்பார்க்குறோம் பொழுது. ஸோ இது வந்து உங்களை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கும், உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் பொழுது தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் ஓட்டு போட வந்தான் இந்த முறை. 34 உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவை சார்ந்த நபர்களும் ஓட்டு போட வரணும். 34 நாடாளுமன்றம் பிஎம் 29 விட்டு அடுத்ததுக்கு வரணும் சார். அதனால அண்ணன் வேண்டுகோளை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணணும். 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க. லீவ் 23ஆம் தேதி லீவ். அதாவது வேற யார்ட்டையாவது போய் கேட்கலாம், ஆனா நிலைமையா பாருங்களேன். இது நேற்றுக்கு அந்த ஃபுட்பால் மேட்சுக்காக கேரளா கர்நாடகாலாம் லீவ் விட்டுருக்காங்க. 1 டே வந்து பரவாயில்ல லீவ் எடுத்து, அதாவது மேட்ச் முடிஞ்சிருச்சு, லேட் நைட்ல எல்லாரும் இது பண்ணதுனால வந்து லீவ் எடுத்துக்கோங்கன்றாங்க. கொண்டாட்டம் ஒன்று, குடும்பங்கள் தான் கொண்டாட போகுது, ஒரு நாள் லீவு கொடுத்தா என்னாச்சு? அப்படி இங்கே மேட்ச் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லீவு கேட்டா வராங்களா? அமைச்சர்லாம் போய் லீவு கேட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் லீவு கேட்கறது, பிள்ளைங்க லீவு கேட்கறது, வேலை செய்கிறவங்க லீவு கேட்கறது. ஆனால் இதை வந்து என்ன சொல்றது, அரசு விழாவாக எடுக்க முடியாது. ஜனநாயகனை அரசு விழாவாக எடுத்து கொண்டாட முடியாது. இது ஒரு சிக்கட்டாக, ஒரு உண்மையாலுமே ஒரு சிக்கல் தான். சரி, வாய்ப்புள்ளவர்கள் வாய்ப்பை உருவாக்கி கொண்டு வாங்க, ஜனநாயகனுக்கு நீங்கள் வாங்க. தம்பி ஒரு டவுட் கேட்டிருந்தாப்புல, சக்ஸஸ் மீட் வைப்பீங்களா அப்படின்னு. டெஃபினெட்லி தம்பி சக்ஸஸ் மீட்டு சத்தியமாக நடக்கும். ஏன்னா
இந்த சக்ஸஸ் மீட்டில் இது வரைக்கும் அவரோடு பயணப்பட்ட எல்லா டைரக்டர்ஸும் ஆர்கனைஸ் ஆவாங்க. என்னது நாளைய தீர்ப்பில் டைரக்டர் யாரு? அவங்க அப்பா. அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும். அப்பா வருவாரா? ஏன் வராம? ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்பா வருவார். அப்பா வருவார். வருவார் சார். சார் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, கல்யாணம் எங்கேயும் கிடையாது, அழுவுறதுக்கு இடம் கிடையாது, தேட்டருக்கு வந்து அழுவாங்க. அது டைரக்டர் மட்டும் தான் வராங்களா எல்லாரும் எப்படி சக்சஸ் மீட்டுக்கு? என் ப்ரொடியூசர்ஸ் வரணுமா? நீ மட்டும் ரெட் ஜெயின் ப்ரொடியூசருக்கு வந்து டெப்டி சிஎம் பதவி கொடுக்குற? அதுதான் கேக்குறேன். நான் சிறந்த நடிகர், நட்சத்திர நடிகர்கள்லாம் இருக்காங்க. சிறந்த நடிகர்னு கேட்டகரியில் வர மாட்டாங்க. அப்போ இவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, நட்சத்திர நடிகர்கள்லாம் இருக்காங்களே, சூப்பர் ஸ்டார் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், அப்புறம் இயக்குனர் அமீர் அவர்கள், அப்புறம் சத்யராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பங்கேற்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். கூட நடிச்சவங்க. கம்மகே இன்னொரு வாட்டி வாங்க. அமீர், அமீர், சத்யராஜ். அமீர் எந்த கேட்டகரியில்? இயக்குனர், நல்ல இயக்குனர், தெரியும் அவரை, ரொம்ப வருஷமா தெரியும். அவர்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு மாபெரும் கதையை அவரை வச்சுதான் படம் பண்ணுவேன், வேற யாரை வச்சும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இது பண்ணவர். சத்யராஜ் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, நண்பன், தலைவாள்லாம் வந்து நடிச்சிருக்காரு அந்த கேட்டகரி. அதனால வந்து அவங்க எல்லாம் வருவாங்க. சக்சஸ் மீட்ல நிச்சயமாக சக்சஸ் மீட்ல ஜனநாயகன் படத்தோட டீம் தான் இருக்கும். இல்ல சக்சஸ் மீட்ல ஒரு கிராண்ட் இனாகரேஷன் மாதிரி ஒன்று ஒரு பெருசா ஒன்று பிளான் பண்ணாங்கன்னா நிச்சயமா அதுல வந்து எல்லா இந்த சினிமாவிலே கேட்டிருக்காங்களே, அந்த இயக்குனர் சங்கமும் அவருக்கு பாராட்டு விழா எடுக்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அப்ரூவல் ஒரு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒரு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி ஒரு பாயிண்ட் இப்போ நான் அதை ஞாபகப்படுத்துறேன், பார்ட் 2 கொடுத்துருக்கலாம். இதை நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி பேசுறோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் சொன்னேன், ஒருவேளை அவர் சிஎம் ஆகி நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், சார் அவர் முதலமைச்சர் ஆவாரு, முதலமைச்சருக்கு பாராட்டு விழா எடுப்போம், அன்னைக்கு இங்கிட்ட ரஜினி, இங்கிட்ட கமல், இருக்கிற இண்டஸ்ட்ரி முழுக்க வந்து பேசிதான் ஆகணும். கேட்டாரு, வருவாங்களா சார்? வரணும், புரோட்டோகால். நீங்க ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா எடுக்கும் பொழுது நாங்க யாரையும் திமுக மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிட மாட்டோம். அஜித் மாதிரி அங்க எதிர்த்து யாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா தன்னிச்சையாக நேசிச்சு ஒட்டுமொத்த கட்சி அந்த பக்கம் வந்து நிக்குது, இண்டஸ்ட்ரி வந்து நிக்காதா? சூப்பரா வந்து நிக்குது சார். அன்னைக்கு நம்ம சொன்னது பழிச்சிருச்சு. ஆமா, அது இன்னும் உண்மை, அது பலிச்சிருச்சு. ஓகே, ரெண்டாவது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு இது போயிடலாம், ரேபிட் போயிடலாம். இது வந்து ரேபிட் ஃபயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அந்த முக்கியமான பத்திரிகை, தமிழ்நாட்டில் எல்லாரும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பத்திரிகை இது. தமிழ்நாட்டில் எல்லாரும் வாங்கி படிக்கிற பத்திரிகைகள் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரி, எல்லாரும் வாங்கி வச்சுப்பாங்க. காமராஜர் ஐயாவை வந்து எரும மாட்டு தோல் அது இதுன்னு சொல்லி எழுதின பத்திரிகை தானே அந்த பத்திரிகை தானே சார்? அது கூட ஏதோ பட்டா இல்லாதல அது என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. சரிப்பா, கார்ட்டூன்ஸ் எல்லாம் நல்லா வரைஞ்சு போடுவாங்க. தாவேகா தொடக்கப்பள்ளி, சப்ஜெக்ட் பிளாஸ்ட். பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் அனந்தஜித், தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் லயோலா மணிகண்டன், காக்கா பிரியாணி தின்னா உன்னிகிருஷ்ணன் வயசா வரும் என்பதை போல் விஜய் அரசியல், இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. இனி தேர்வுகளில் கூட இப்படி கூட வினாக்கள் இருக்கலாம். ஆமா, அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. டெமோ क्वेश्चन பேப்பர் இது. ஓகே, முதலமைச்சர் விஜய்க்கு பிடித்த உயிரினம் எது? ஆ குருவி, ஆ சுறா, இ ஹைனா, இ குதிரை. ஓ, இது முதல் பதில் சொல்லுங்க. சரி இல்ல அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் கேள்விகள். வாங்க. ரெண்டாவது கேள்வி, பிறந்தநாள் அன்று கேக் வெட்டுறது. ஒன்னொன்னா போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி திருப்பி அப்படி வாசிங்க. முதலமைச்சர் விஜய்க்கு பிடித்த உயிரினம் எது? ஆ குருவி, ஆ சுறா, இ ஹைனா, இ குதிரை. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு நைனா தான். நைனா ஊ நைனா ஈ கெடுத்தது தானே? ஆமா, ஈ ஊ கரெக்ட். ரெண்டாவது கேள்வி, இலங்கினத்துல போய் சேர்த்திருக்கீங்க சார். நான் பொதுவா சொல்றேன், இலங்கினத்திலேயே சேர்த்தாரு, சந்தோஷப்பட்டீங்க. பிறந்த நாள் அன்று கேக் வெட்டுவதற்கு உகந்த நேரம் எது? காலை 8 மணி, ஆ நள்ளிரவு 12 மணி, மாலை 5 மணி, இ அதிகாலை 4 மணி. ரீட்வீட் போடுவதற்கு எது சரியான தருணமோ அதே தருணம் தான் கேக் வெட்டுவதற்கும் சரியான தருணம். செருப்படி. மூன்றாவது கேள்வி, ஜனநாயகன் ரிலீஸ் அன்று விஜய் கட் அவுட்டுக்கு முதலில் பாலாபிஷேகம் செய்ய போவது யார்? ரொம்ப நுணுக்கமான கேள்வி, ரொம்ப
புத்தி குறுமையோட இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஆ மாணிக்கம் தாகூர், ஆ வைகோ, இ துரை வைகோ, இ பத்திரிகையாளர் சபீர் அகமது. கேள்வி மட்டும் திரும்ப சொல்லுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் அன்று விஜய் கட் அவுட்டுக்கு முதலில் பாலாபிஷேகம் செய்ய போவது யார்? திமுகவிற்கு பால் ஊத்தியது டிவிக்கு. ஓகேங்களா? தளபதி விஜய் அவர்கள். இப்போ கட் அவுட்டுக்கு யார் அபிஷேகம் செஞ்சு என்ன செய்ய போறீங்க நீங்க? எப்படியும் அங்கேயும் வந்து அந்த பாலை வாங்கி கொண்டு போய் பிளாக்ல விற்று குடிக்க போகிறேன். களவாணி போய் எதில் காசு கிடைச்சாலும் அதை வாங்கி நீ சாப்பிட போகிறேன். கரெக்டா? ஏன் சார் அடுத்தவே உன்னை மதித்து ஒரு கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவன் வீட்டு கல்யாணத்தில் ஒப்பாரி வைக்கிறாள். கலைஞருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு. அது 100 ரூபா காசை வந்து 10,000 ரூபாய் விலை வச்சு விற்றவங்க இந்த பாலை விடுவாங்க. இந்த பாலா போனவங்க இந்த பாலையும் வாங்கி நக்கி குடிப்பாங்க சார். அதையும் குடிச்சிட்டு நம்மளை திட்டிட்டு போவோம். குடிச்சிட்டு அது லைனில் நிற்பாங்க பாருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு லைனில் நிற்கும் ஒரு கூட்டம். படம் நல்லாவே இல்லை, மூடு எங்களுக்கு தெரியும். கவுண்டமணி டயலாக் தான். டட்டுட ஒரே விதி. 4வது கேள்வி. 84 என்ற எண்ணை அமைச்சர் புஷி ஆனந்த் எப்படி உச்சரிப்பார்? இது வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. எப்படி உச்சரிப்பார்ன்றது பிளாங்க்ல விட்டாங்க. கோடிட்டர் சரியான விடையை கண்டுபிடித்து எழுதவும் அப்படின்னு. ஓகே ஓகே. 84 என்பது 84 அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து எண்ணை எப்படி உச்சரிப்பார்? அவர் 84 அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அவருடைய லாங்குவேஜ்ல. அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ அவர் அதான் சொல்றது இல்லையா? 2026 அப்படிதான் சொல்றேன். 2026ல 2026 தானே எம்எல்ஏ கூட ஆகாம தோத்து போனது. ஆமா, வரலாற்றில் வந்து எதுவுமே செய்ய முடியாம உட்காந்து அழுது தானே. 6 மாசத்துல ஆட்சியை கழிச்சிருவோம் வீரவசனம் பேசுனது இந்த ரேட்டு பேசுறதுக்கு தானே. எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது தானே. அதுதானே சார்? பேரம் பேச தானே பேர வரைக்கும் ஆட்சிக்கு வந்தீங்க. அதுதானே. இப்போ 84 அவர் சொல்றது இல்லை. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு கிரகம் அதாவது 9 பெற்ற ஒருவன் 70 வருஷ கட்சியும் அழிக்க முடியும், 60 வருஷ கட்சியையும் அழிக்க முடியும் என்பது வரலாறு. 15 வருஷ கட்சியும் காணாமல் அடிக்க முடியும். அது புதச்சாச்சு, மணி அடிச்சிருச்சு. 15 வருஷமா இருந்தது அது பேர் கட்சியா? சரி விடுங்க, பாவம். வேணாம். 5வது என்ன பாவம், மக்களே வேணான்ட்டாங்க. அதான் சொல்றேன். அதான் வேணான்றவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. 5 தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இதுவரை எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பார்? fill in the blanks. என்ன உனக்கு தாண்டா தெரியும் எடுவட்ட வேலை. எங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு பொழப்புமானா இல்லை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க. கீர்த்தனா என்ன பண்ணுறாங்க, ராஜ்மோகன் பிரதர் என்ன பண்ணுறாரு, ரமேஷ் என்ன பண்ணுறாரு, அவது மாரி எப்படி அவதூறு தெரிவிக்கலாம், இதைத்தானே பாட்டு உட்காந்துருக்கீங்க. உனக்கு வேலை வெட்டி இல்லை, வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை, உழைச்சி பழக்கம் இல்லை, ஊர்தாலி அறுத்தவன், கொள்ளையடித்தவன், ஊழல் பண்ணவன் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? கூட்டாதை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. எங்களுக்கு வேலை இருக்குடா, நாங்கள் செய்கிறது அங்கே ரீல்ஸ் மாதிரி உனக்கு வருது. ஆனால் நீ பண்ண ரீல்ஸ்லாம் எடுத்து நம்ம போட்டால் என்ன சார் ஆகும்? சரி விடுங்க சார். நீயும் மின் முட்டா பண்ண ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் ஃபயர் ஆகும். 6வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. முறுக்கு இத்தனாம் தேதியில் தான் சுடப்பட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அறிவியல் பூர்வமாக விளக்கவும். நம்ம மினிஸ்டர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் போய் கேட்டார்ல, எக்ஸ்பைரி டேட்டு இந்த டேட் போட்டிருக்கே, எப்படி இது வந்து சொல்றீங்க அப்படி. அதாவது முருன்னு இருக்கா இல்லையான்றது நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கான்றது கண்டுபிடிச்சலாம் சார். சாப்பிட்டு பார்த்து சொன்ன அப்படி இழுத்து வச்சு முறுக்குல ஒட்டே அடி. என்ன சொல்றீங்க? அப்பளத்துல தானே அடிப்பாங்க. வாயில வச்சு அடிக்கிறோம் முறுக்க, அப்படி வாயில வச்சு அடிக்கிறோம். முறுக்கு போய் குத்தி கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். சவுக்கு நாய் உள்ள போயிடுச்சுனாக்கா நாய் திண்டு போடான்னு விட்டுருவோம். வீரனோட சுத்துறவங்க சைடு சேர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 7வது கேள்வி. அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? என்ன சரோஜா சௌக்கியமா? எனக்கு எதுவும் தெரியாது. எஸ் கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். எஸ் கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட போய் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? அவர் என்ன பதில் சொல்லுவார்? என்ன சரோஜா சௌக்கியமா? எனக்கு எதுவும் தெரியாது. எஸ் கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். பெண் நிறுவனத்தை சார்ந்த பத்திரிகையாளர்களா? சரியா சார்? பெண் நிறுவனத்தால் நிறுவப்பட்ட பத்திரிகையாளர்களா, இல்லை முக்தார் போன்ற நபரை பத்திரிகையாளர்னு சொல்லி கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க இல்லை அந்த மாதிரியான பத்திரிகையாளர்களா, இல்லை நடுநிலை பத்திரிகையாளர்களா, இல்லை தொடப்பக்கட்ட மீசை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க, கரூரில் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, இது போன்ற பத்திரிகையாளரா, இல்லை என்னை வந்து நீங்கள் சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்கன்னு சொன்ன பத்திரிகையாளரா, நீ யாருன்னு சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன் உனக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு சார். அவரே பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க கட்டுமரம்.
ஆமாமா. கட்டுமரமே பெரிய பத்திரிக்கையாளர் தான், தெரியுமா உங்களுக்கு? 8வது இது வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8னா யார், அண்ணன் சீமான பத்தியா? இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பின்வரும் வசனத்துக்கு சொந்தக்காரர் யார்? முகத்தை மூடு, வாஷிங் மிஷின், வாடி வாடி கைப்படாத சீடி, கையோடு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் இப்போ சேர்ந்திருக்காரு இல்லையா, அவரு, அப்புறம் அமைச்சர் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் கீர்த்தனா அவங்க, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ போட்டு இவர் காமராஜ். என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லுங்க. பின்வரும் வசனத்துக்கு சொந்தக்காரர் யார்? முகத்தை மூடு, முகத்தை மூடு, வாஷிங் மிஷின். முகத்தை மூடு டெல்லிக்கு போனவர் ஒருத்தர் முகத்தை மூடிட்டு. வாஷிங் மிஷின் அடுத்த ஆப்ஷன். வாஷிங் மிஷின் செந்தில் பாலாஜி, திமுக. வாடி வாடி கைப்படாத சீடி அப்படின்னு திமுக அகராதிலே கிடையாது. கரெக்டு. கரெக்ட் தானே? கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த பொம்பளை போலீஸ் மேலே கை வச்சிங்க தானே அவங்க. கையோடு கத்திரிக்கோள். கைப்படாத சீடினே ஒன்று கிடையவே கிடையாது சார். 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண செஞ்சு கொண்டவை தானே, 80 வயசு கிளவிய பாலியல் பண்ண செஞ்சு கொண்டவை தானே. கரெக்ட் தானே சார்? மவுண்ட் ரோடு பிடிச்சி செஞ்சவங்க தானே, பால்டாயில் குடிச்சு அடம் பிடிச்சவங்க தானே. திருவாரூர் தேரே பக்கம் வாணி அங்கேருந்து ஆரம்பிச்சது இங்கே வரைக்கும் நிற்கிது. ஒரு வரியில் விடை எழுதுக. வாயில நல்லா வருது விளக்குக. இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவது என்றால் என்ன? சிக்கிம், பூடான். இது ஒன்னொன்னா வரும். 9, 10, 11 3 கேள்வி. வாயில நல்லா வருது விளக்குக. இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவது என்றால் என்ன? இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவது என்றால் என்ன? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இட்டுன்னு போலாம் நிற்கும் போது ஐயோ ஐயோ சாமி இருக்கு, அதை போட்டே ஆகணும். இட்டுன்னு போய் இட்டுன்னு வருதுன்னா அதான் சார். உன்னை தூக்குறேன்னு சொன்ன உடனே வேகமாக வந்தாலும் ஓடி போச்சு பாருங்க. இட்டுன்னு வருதுன்னா துபாய்க்கு இட்டுன்னு போயிட்டு அப்படியே லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு எல்லாரும் இட்டுன்னு வரதுக்காக திருப்பி ஏர்போர்ட்டில் போய் நின்னா தெரியுங்களா, போலீஸ்காரு போடா மூடிட்டு அப்படின்ட்டாரு. அதான் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரும்போது வர்ற அவமானம். சிக்கிம், பூடான், கேரளா ஆகிய மாநிலங்களில் விற்கப்படும் பொருள் எது? சிக்கிம், பூடான், கேரளா ஆகிய மாநிலங்களில் விற்கப்படும் பொருள் எது? லாட்டரியை பேஸ் எல்லா பொருளும் விற்கிறாங்க சார். உனக்கு என்ன வேணும்? இவங்களுக்கு என்ன வேணுமா தெரியலையே. இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரே பொருள் தான் தேவைப்படும். கவர்மெண்ட் மட்டும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்கவுங்க வாங்க. அவங்க நிறுத்தலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? தமிழ்நாடு பாடல்நூல் நிறுவன தலைவர் லயோலா மணிகண்டன் பாணியில் கீழ்கண்ட பாடல் வரிகளை விளக்குக. என்னாத்த சொல்லு வேணுங்கோ, டாடி மம்மி வீட்டில் இல்லை, என் செல்ல பேர் ஆப்பிள், வாடா மாப்பிள்ளை. டாடி மம்மி வீட்டில் இல்லை, ஊர்லேயே இல்லை, நம்ம துபாய்க்கு போய் நின்றுட்டோம், ஒன்று செஞ்சிட்டோம். என் செல்ல பேர் ஆப்பிள், என் செல்ல பேர் ஆப்பிள் கேட்டு அடம் பிடிச்சி பால் டாயில் குடித்தோம். என்னாத்த சொல்லு வேணுங்கோ, அட என்னாத்த ஏன்டா விடியுது, நான் என்னத்தெல்லாம் சொல்லுவேன், காலைல எழுந்தோடனே என்ன 7 எழுத்து வச்சுருக்கீங்களோ. அடுத்து வந்து படம் வரைந்து விளக்கவும். செல்போனை வைத்து மாத்திரையை பொடி செய்வது எப்படி? அணில் படம் வரையவும். எப்படி 13வது கேள்வி வந்து செல்போனை வைத்து மாத்திரையை பொடி செய்வது எப்படி? 14 வந்து அணில் படம் வரையவும். செல்போனை வைத்து பொடி செய்ய எப்படி? இப்படி இப்படி தடவை 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 பொடி பொடியாக ஆயிரும் அது. அப்புறம் நான் அது அணில் படமா? அணில் தான் படம் வரைஞ்சிருச்சு. அணில் படம் வரையில சார், படம் காட்டி படம் வரைஞ்சிருக்கு. அதான் உனக்கு படம் காட்டி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறேனாக்கா சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊரில் கவுண்டமணி காமெடி இருக்குது, பொதுவாகவே சொல்லுவாங்க, அவங்ககிட்ட வாங்கி குடி சொல்லுவாங்க தெரியுமா, அப்பயாவது உனக்கு புத்தி வருதானு பார்ப்போன்ட்டு. அணில்கிட்ட வாங்கி குடி. இல்லை, ஜனநாயகன் படம் வந்து அந்த இப்போ நம்மலாம் பேசினோம், அப்போல்லாம் அந்த காலத்தில் பேசுவோம், அந்த டைமில் பேசும்போது நக்கீரன் கோபால் உட்பட நிறைய பேர் சொன்னாங்க. அதில் வந்து ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, ஹீரோயின்கள்லாம் இருந்தாங்க, அங்கே வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க, எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு வந்து சொன்னேன். விஜய் சார் வந்து அதெல்லாம் வேண்டாம், அது கொடுத்தீங்கன்னா இன்னும் பேச்சு அதிகமாகிட்டு தான் போகும், தேவையில்லாமல் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி. இப்போ அந்த ஆப்ஷனே இல்லைல்ல, அந்த பேச்சே இல்லைல்ல, கரூரில் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுத்தாங்கன்ற பேச்சே இல்லைல்ல. அப்போ அது தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்கல்ல. இல்லை சார், அது வந்து அவங்க தொழில் சார். அது டபுள்எம்ஏ வாங்கினவன் அந்த வேலையை தான் பார்ப்பான், கரெக்டுங்களா? கூடயே இருந்துக்கிட்டு அவன் எதையாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்குது. இவ்வளோ ஏன் சார் 90% ஊடகம் அன்னைக்கு சன் டிவிலேருந்து, கலைஞர் டிவிலேருந்து, யூடியூப்லேருந்து பல பேர் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் உட்காந்துருக்கும் பொழுது விஜயிடம் இந்த கேள்வி கேட்டாங்க, விஜய் அவர்கள் இந்த பதில் சொன்னான், போட்டானா? ஆமாம்.
போட்டாங்களா? அப்போ இதை பற்றி தெளிவாக நிறைய பேர் பேசுனாங்க. ஆமாம், இதை கேட்டார், அவர் இதை சொன்னார்னு. அந்த டபுள் எம்ஏ பட்டதாரிகளுக்கான நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அது வந்து கடைசி காலத்தில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்ணி போயிடுவோன்னு இருக்காங்க. அவ்வளோதானே, கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு 100 ரூபா 200 தானே அப்படிங்கள. சமீப காலமாக ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அது நிறைய பேருக்கு மக்களுக்கு அவரை தெரியாது. இப்போ சமீப காலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஏதோ இல்லை, அதான் தெரியல, அதான் தெரிஞ்சிருச்சு, இப்போ தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த பேரை கேட்டோன்னே ஏதோ லேடி போல, உங்க ஒரு எம்எல்ஏ போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இவரை காட்டினோட தான் தெரிஞ்சிருக்கோம், இவர் தானா, இவர் பெண் இல்லையா அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை. அவர் பெண் இல்லை, பெண் நிறுவனத்தால் இருக்கு. அது ஓகே, அது இருந்துட்டு போகுது. இப்போ சமீபமாக கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஆமாம், இடுப்பை கொண்டு போய் இடுப்பை பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம டிஎஸ்பி அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் இடுப்பை. டிஎஸ்பி ஐயோ, நல்ல ஸ்டெப் ஆச்சு, நல்ல பாட்டாச்சு. அது கில்லி படம் தானே அது? கில்லியா? அப்படி போட அப்படி போடு அதானே. போலீஸ் வந்துச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ என்ன சார் சொன்னாப்ல, எனக்கு சொல்லுங்க. எனக்கு உடம்பு மயக்கம் வருது, எனக்கு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நேற்று அவர் பேசினது என்ன தெரியுமா? நிர்மல், உனக்கு நான் சொல்கிறேன், யார் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அண்ணனை பற்றி சொல்கிறாப்புல. நிர்மலே, நான் ரவுடிக்கெல்லாம் ரவுடி. நீ தாத்தாக்கு தாத்தான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு போயிடுவேன்டா. ஆனா நீ ரவுடிக்கெல்லாம் ரவுடின்னு ஒற்றே போலீஸ், ஒரு போலீஸ் வந்துன்னு ஐயோ எனக்கு உடம்பு இல்லை, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு சார் நான் சொல்லலை, நம்ம தளபதி களத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அக்கியசி அவரம் செம்மையாக போகுதுன்னு சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட? நீங்கள் நம்புனீங்களா? இதான் மேட்ரு. அவரு தான் இல்லை அவரு தான் நெஞ்சு வலிக்குது, எனக்கு மயக்கம் வருதுன்றாரு. ஒரு கருணை அடிப்படையில் விட்டுற வேண்டியதுதானே? அவர் ஏற்கனவே கருணை அடிப்படையில் தானே ஜாமீன் கொடுத்தாங்க, அமைதியா இருக்கலாம்ல. அந்த கருணை பத்தல எனக்கு, அவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. அனிதா தானே அது. அனிதாவை பொறுத்த வரைக்கும், ஐயோ அனிதான்னு சொன்னா வேற ஏதாவது ஏதோ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மாதிரி எவ்வளவு உரிமையா இருந்து கேட்கிற. அனிதாவை பொறுத்த வரைக்கும் க்ளோஸா, அனிதாவை பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைட் உனக்கு ஜோன் என்ன சொன்னாக்கா, மருத்துவமனை அருகிலேயே பக்கத்துல வச்சுட்டு டாக்டர் கூடயே வச்சுட்டு சுத்துறது ரொம்ப சேஃப். ஏன்னா உங்க வயசுக்குலாம் ஒண்ணுக்கு போற மாதிரி போய் செஞ்சீங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் கேவலமா இருக்கும். பேக் போட்டுருவாங்க சார். இல்ல அன்னைக்கு இல்ல சார், அன்னைக்கே ஒரு ட்ராக் பண்ணிட்டு அன்னைக்காவது ஈடியாவது நீங்க காப்பாத்திட்டு ஏதோ கூட்டு போயிடுச்சு, இன்னைக்கு ஆளையே காணும். பூரா நம்ம போலீஸ் விட்டு ராட் அடிச்சு அடிக்கடி அடிப்பாங்க. இதுக்கு மேல வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனா மேடையில பேசும்போது நல்லா இருக்கு, வீராவேசமா இருக்கு. டேய் நெஞ்செலும்பு உடைச்சிருவேன்டா, நெஞ்சினா வச்சிருவேன்டா அப்படி இப்படின்னு. அடுத்த நாள் வந்து வாங்க போலான்னு சொன்னா, இருங்க சுகர் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன், அது எடுத்துட்டு வந்துடுறேன். சுகர் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன் இல்ல, சப்ஜெக்ட் கேளுங்க. சுகர் மாத்திரை கொடுக்க வந்தா அது சுகர் மாத்திரை கொடுக்க வந்து அதுக்கு சுகர் வந்துருச்சுன்னு கையெல்லாம் உதறது. நான் ஆஸ்பத்திரி போறேன். சரி, இதுல ரவுடி வந்தாங்க, அந்த அக்கா கூட வந்த அக்கா சீன்லயே காணும். ஜீவனக்கா ஏங்க, அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நபருங்க அவரு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத நபர் பேசுற பேச்சா இது? அப்பா நீ உனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும்ல, சுகருக்கு நீ மாத்திரை கையில வச்சுக்கணுமா இல்லையா? இல்ல, சுகரை வச்சுக்கிட்டு தான் நீ மேடையில பேசுன. ஆமா, அன்னைக்கு வந்து உதறது, இன்னைக்கு உதறதுனாக்கா நீ மாத்திரை கையில வைக்க கூடாது. என்ன அங்கெல்லாம் வைக்க முடியாது சார். இல்லைங்க, மெடிசன் சில விதமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது அதுதான் உனக்கு வந்து நல்லது. நம்ம வந்து அக்கா இன்னொரு அக்கா கூட வந்து அந்த அக்கா, அதான் அனிதா கூட வந்து ஒரு அக்கா ஜீவனக்கா முட்டை எங்க கருப்பா இருக்குனாக்கா மழை பெஞ்சு மை உள்ள போய் முட்டை கருப்பாச்சு சொன்ன விஞ்ஞானி. அதாவது செல்லூர் ராஜா அந்த கட்சியில கஃப்னா திமுக பொறுத்த வரைக்கும் அக்கா ஒரே கட்சி தானே, ஒரே கட்சியா? தனித்தனியா இருக்கும்னு சொன்னவங்க அந்த ரெண்டு விஞ்ஞானிகளை இந்த அக்கா கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அதுல கனிமொழி அக்காவும் கலந்து நிகழ்ச்சியில தான் ஒருத்தன் வந்து ஃபுல்லா போதை போட்டு லைட் ஆயிட்டான். பாத்தீங்கன்னா நம்ம பேசிருந்தோம். அந்த அக்கா ஏங்க இறங்குங்க, ஏங்க இறங்குங்க, அதை கிட்டல் சொல்ல ஏங்க இறங்குங்க, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இந்தவங்க தம்பி இறங்குப்பா,
உங்க ஆட்சியில ஒருத்தருக்கு உச்சமா ஏறிடுச்சு, அவனை இறக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு மாத்திரை கொடுப்போம்னு சொல்லி போயிட்டு போலீஸ்கார கூப்பிட்டாங்க. ஒரு ஆள் எங்க கேமராலையும் சிக்கல, எதுலையும் சிக்கல, ஒரு ஆளு நெஞ்சு வலின்னு சொல்லி படுத்து வச்சுக்கும் பொழுது இவ்வளவுதான் சார் திமுக. இவங்கெல்லாம் பழைய ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு நாங்க வந்து இல்ல ஆர்எஸ் பாட்டி வந்து பேசி வச்சுட்டு கேட்கிறோம். அந்த கூட்டணி நீங்க கேட்கலையா? ஆமா பார்த்தேன். 2014 நாங்க நினைச்சிருந்தா வந்து இது பண்ணிடுவோம். இப்ப சார் இந்த கைதுக்கா ஆமா நீங்க வழக்கு போடுங்க. மார்க்கண்டேங்களா? மார்க்கண்டேன் பேசின அதே மாதிரில எப்படி நமக்கு வழக்கு விழுகும் அப்படின்ட்டு பேசிருக்காருல. திமுக நமக்கு உங்களுக்கு தெரியாது. திமுகனா என்ன? நீ திமுக பகிச்சுக்கா கை இருக்காது, கால் இருக்காது, பைத்தியமா சுற்றுவாரு பேசிருக்கு. அப்போ கொலை செய்வான்றது பகிரங்கமா நீ பேசுற. கை இருக்காது, கால் இருக்காதுன்னா அடுத்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தணும். முன்ன போய் சைக்கிள் டேப்லெட் எடுத்து வைங்கப்பா. அஜித் கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். நீ இருப்பியான்னு ஏற்கனவே எக்ஸ்பீரி ஆகிறது. எல்லா பேரும் சார் நியர்லி எக்ஸ்பீரி தான். ஆனா அது பேச்சு தேவையில்லாத. அவர் என்ன சொல்றாரு, வழக்கு போடுங்க, அதுக்கு எதுக்கு கைது பண்றீங்க? வழக்கு போட்டா நாங்க வந்து சட்ட ரீதியா வந்து அதை மேற்கொள்றோம், நீ எதுக்கு கைது பண்றீங்கன்னு கேக்குறாரு. வழக்கு போட்டு விசாரணை கூட்டு போயிட்டா வழக்கு போடும். இது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஸ்பீக்கர் இது ஒண்ணு தெரியுமா? ஸ்பீக்கர்ல கேட்டு மைக்ல கேட்டு 3 நாள் கூட்டு போயிட்டாங்க. ஆனா இனிமேட்டு இந்த ஆர்எஸ் பாரதி போன்ற நபர்கள் வந்து எவ்வளவு திமிர்த்தனமா பேசினாங்க சார். படிச்சு ஒருத்தர் ஜட்ஜா வந்திருக்கு, திமுக நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசினாரு, ரெட்லைட் மீடியான்னு சொல்லி பேசினாரு. இப்படி எகத்தானமா திமிர்த்தனமா திருட்டு காசை வச்சு தின்னு ஒழுக்கமான நபர்கள் பேச முடியும். இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு சார். நீங்க உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் ஆனா இந்தியாவில் இதுக்கு மேல இது சாத்தியமே இல்லைன்னு சொன்ன விஷயம் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறது. காமராஜர் பிறந்து வந்தார் கூட வந்து இனிமேட்டு நடக்காது, அவருக்கு கெடுத்துருவாங்க, இந்த திமுக எல்லாம் சேர்ந்து கெடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சார் நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட கேட்டத கூட அதான் நம்ம சொல்லியிருக்கோம். சாத்தியம் கிடையாது அந்த அளவுக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊழல் ஒண்ணு இல்லை. வயது நடுக்காரங்க வாங்கினவே சொந்த கட்சிகள் லஞ்சம் வாங்கினா கூட அடுத்த நிமிஷம் ஜெயில இருக்காங்க பொழுது இந்த மாடல் இருக்குல்ல சார், இது வந்து ட்ரமாட்டிக் சேஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்துறாங்க. இதைத்தான் இந்தியா முழுக்க மக்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கு தளபதி இருந்து இப்போ முதல் கட்டமாக அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் கட்சி தொடங்கின பிறகு வட மாநிலத்தவர்கள் சொல்லக்கூடிய விண்ணப்பம் என்னன்னாக்கா, தமிழக வெற்றிக்காலம் வச்சிட்டிங்க, அது இங்கே எப்படி வைக்க முடியும்? மகாராஷ்டிரா ஆரம்பிச்சா மகாராஷ்டிரா வெற்றி கழகம், கேரளா ஆரம்பிச்சா கேரளா வெற்றி கழகம். ஆனால் ஐகான் யார் தான் ஒரே முகம். இவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நீங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக வருவாங்க. ஸோ இவர் வந்து நாளைக்கு தோனியை ரெப்ரசன்ட் பண்ணலாம். தோனி அரசுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தளபதியை ஷாருக்கான் வரலாம். இது போல முக்கியமான ஸ்டார்கள் எல்லாத்தையும் தளபதியை நோக்கி களமுறைப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். விளையாட்டு சொல்ல சீரியஸாக சொல்றேன். 2029 நடக்கும்போது இந்த சீன் தான், இந்த சினாரியோ தான் நடக்க போகுது அப்படின்னும் பொழுது நிச்சயமா தளபதி விஜய் அவர்கள் பிரதமராகிறது ஊழிச்சார் 34. இந்த இந்த இங்க ஊர்னாய் பாருங்க, மாடல் அந்த மாடலாம் கிடையாது. ஒரே மாடல் தளபதி மாடல் தான் இந்தியா முழுக்க. பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய பேருனாக்கா, சாதியை வச்சு சாராயத்தை வச்சு இவங்க தமிழ்நாட்டில் இவங்க அரசியல் பண்ணது மாதிரி நீங்க மதத்தை வச்சு, உணவை வச்சு, வழிபாடு வச்சு, கடைசியில ராமர் கோயிலை வச்சு கூட நீங்க ரூம் வைகளுக்கு பார்த்து வேலைக்காக போயிட்டீங்க. ஆனா இவ்வளவு அட்டோலியம் பண்ண எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுவதற்கு ஒற்றை முகமாக தளபதி வருவாங்க என்பது 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் வந்தாயிடுச்சு. எப்பயுமே 100 வருஷம் கழிச்சு ஒரு மறுசுழற்சி நடக்கும்ல. பிரபஞ்சம் ஒரு தமிழகத்திலிருந்து ஒன்று வழி இந்தியா வழிய முகமாக மாற்றும். நிச்சயமாக உலக நாடுகளுக்கு தளபதியுடைய ஆட்சி அதிகாரம் பார்க்கலாம் சார். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி சார்.